முதியோர் இல்லம். வீட்டின் வரவேற்பறையில் இருந்த பழைய சோஃபாவின் ஓரத்தில் ஒரு சிறிய பையுடன் அமைதியாக அமர்ந்திருந்தார் சாரதா. அவரது கண்கள் மகனின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தது. ஆனால் மகன் கார்த்திக் மட்டும் தாயின் கண்களை நேராக பார்க்க தயங்கினான். அம்மா, அது என்னன்னா என பேச்சு இழுத்தவன், நான் என்ன சொல்ல வரேனா, என்ன அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு செய்யக்கூடாது. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி நானே உனக்கு ஃபோன் பண்ணுவேன். நீ போகிற இடம் ரொம்பவே நல்லா இருக்கும். உனக்கு அங்கே எந்த குறையும் இருக்காது. கார்த்திக் சொல்லி கொண்டிருக்க சாரதாவின் கண்கள் மட்டும் மெதுவாக ஏறுமாயின. சரிப்பா என்றாள் அவள் மெதுவாக. அந்த சரி என்ற ஒரே வார்த்தைக்குள் ஒரு தாயின் 1000 உடைந்த கனவுகள் புதைந்து கிடந்தது. கார்த்திக்கின் மனைவி நந்தினி சமையலறையிலிருந்து வெளியே வந்து, அம்மா, அங்கே நல்ல டாக்டர் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க என்றாள். அவளுடைய குரலில் மரியாதை இருந்தது, ஆனால் பாசமில்லை. சாரதா தன் பையை மெதுவாக எடுத்தார். அந்த பையில் 2 சேலைகள், ஒரு பழைய ஸ்வெட்டர், கணவர் புகைப்படம், மகனின் சிறுவயது படம். அவருடைய உலகமே அதுதான். ஆனால் கார்த்திக்கிற்கு பல வருடங்களாக அவன் கனவு குடும்பத்தோடு வெளிநாடு சென்று அங்கேயே குடியேறுவது. அதற்கான விசா எல்லாம் வந்துவிட்டது. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருந்தது. அவனுடைய தாய், அம்மாவையும் கூட்டிட்டு போனா நமக்கு ரொம்ப கஷ்டம் கார்த்திக் என்று நந்தினி பல முறை கூறியிருந்தாள். அங்கே போனால் குழந்தைகளை கவனிக்கணும், நாம் வேலைக்கு போவோம், அம்மாவை தனியாக வைக்க முடியாது. அதற்கு பிறகுதான் கார்த்திக் இந்த முடிவை எடுத்தான். ஒரு முதியோர் இல்லம். சில மாதம் மட்டும்தான் என்று தன்னையே ஏமாற்றி கொண்டான். ஆனால் உள்ளுக்குள் அவனுக்கே தெரியும், அது நிரந்தரம். சாரதா அந்த ஆசிரமத்துக்குள் முதல் நாள் சென்றபோது அவளுக்கு அங்கு இருந்த சுவர்களே அந்நியமாக தோன்றின. வணக்கம்மா என்று அங்கிருந்த மேற்பார்வையாளர் கமலம் புன்னகையுடன் வரவேற்றார். சாரதா சிரிக்க முயன்றாள், ஆனால் முடியவில்லை. மகன் திரும்பி பார்க்காமல் வெளியேறிய தருணத்தில் அவளது உள்ளம் முழுவதும் காலியாகிவிட்டது. அந்த இரவு முழுவதும் அவர் தூங்கவில்லை. மகன் சிறு வயதில் காய்ச்சலால் தவித்த நாட்கள் நினைவுக்கு வந்தது. தன் கணவர் இறந்த பின் எத்தனை வீடுகளில் வேலை செய்து மகனை படிக்க வைத்தார். மகன் வெளிநாட்டில் வேலை கிடைத்த நாளில் இனி என் அம்மா ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க என்று கார்த்திக் அழுதபடி சொன்னது நினைவுக்கு வந்தது. இப்போது அதே மகன் அடிக்கடி ஃபோன் பண்ணி தொந்தரவு செய்யாத என சொல்லிவிட்டு போயிருந்தான். அந்த நினைவு அவளது நெஞ்சை கிழித்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. அந்த ஆசிரமத்துக்கு அடிக்கடி ஒரு இளைஞன் வருவான். அவன் பெயர் திரு. 30 வயதுக்கு மேல் இருக்காது. எப்போதும் முகத்தில் புன்னகை. அங்கிருந்த முதியவர்களோடு பேசுவான், மருந்து வாங்கி தருவான், பழம் கொண்டு வருவான், பிறந்த நாள் கொண்டாடுவான். ஒரு நாள் சாரதா அமைதியாக அமர்ந்ததை பார்த்து அருகில் வந்து, அம்மா, டீ குடிப்பீங்களா என்று கேட்டான். சாரதா முதலில் தயங்கினார். பிறகு மெதுவாக தலையசைத்தார். அந்த நாள் முதல் திரு தினமும் சாரதாவிடம் பேச ஆரம்பித்தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன சமையல் நல்லா செய்வீங்க, உங்கள் மகன் எங்கே இருக்கார் என்று பல கேள்விகள். சாரதா ஆரம்பத்தில் சுருக்கமாக தான் பேசினார். ஆனால் நாளடைவில் அந்த இளைஞனிடம் மனம் திறந்தார். திருவுக்கும் சிறு வயதிலே தாய் இறந்து விட்டார். அதனால் தாய் பாசத்துக்கு அவன் எப்போதும் ஏங்கியிருந்தான். சாரதா சமைத்த சாம்பார் சாப்பிட்டனால் அவன் கண்களில் நீர் வந்தது. என் அம்மா சாப்பாடு மாதிரி இருக்கு என்றான். அந்த வார்த்தை சாரதாவின் இதயத்தை நெகிழ செய்தது. அந்த நாளிலிருந்து அவள் திருவை பா என்று அழைக்க ஆரம்பித்தார். திருவின் மனைவி மீராவும் நல்ல மனம் கொண்டவள். அவளுக்கும் சாரதா மீது பாசம் உருவானது. திருவின் 2 குழந்தைகள் ஆத்விக், துளசி சாரதாவை பாட்டி என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். மெல்ல மெல்ல சாரதாவுக்கு அந்த ஆசிரமம் சிறையாக தோன்றவில்லை. அங்கேயே ஒரு புதிய குடும்பம் கிடைத்தது. இதே நேரத்தில் கார்த்திக்கின் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றம் நடந்தது. 2 குழந்தைகள் பிறந்த பிறகு நந்தினி குடும்ப கட்டுப்பாடு செய்திருந்தாள். அதனால் இனிமேல் குழந்தை பிறக்காது என்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால்
மருத்துவ ரீதியாக அரிதாக சில பெண்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகும் கரு உருவாகும் வாய்ப்பு இருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஒரு நாள் நந்தினிக்கு அடிக்கடி மயக்கம் வந்தது. சாதாரண பலவீனம்தான் என்று ஆரம்பத்தில் அலட்சியப்படுத்தினாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உடல்நிலை மாற ஆரம்பித்தது. டாக்டரிடம் சென்றபோது அதிர்ச்சி காத்திருந்தது. 6 மாத கர்ப்பம். கார்த்திக்கும் நந்தினிக்கும் உலகமே தலைகீழானது. டாக்டர், இது எப்படி சாத்தியம் என்று நந்தினி அதிர்ச்சியுடன் கேட்டாள். மிகவும் அரிதான சம்பவம்தான். ஆனால் மருத்துவ ரீதியாக இப்படிப்பட்ட கர்ப்பங்கள் நடக்கும் என்று டாக்டர் அமைதியாக கூறினார். இப்போ கலைக்க முடியாது. அந்த ஒரு வார்த்தை இருவரையும் அமைதியாக்கியது. வீட்டுக்கு வந்த பிறகு நந்தினி அழுது கொண்டே அமர்ந்திருந்தாள். இப்போ என்ன பண்ணுவோம் கார்த்திக்? குழந்தை பிறந்த பிறகு யார் பார்த்து கொள்வது? அப்போதுதான் கார்த்திக்கு தாயின் நினைவு வந்தது. உடனே அவன் சொன்னான், அம்மாவை திரும்ப வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். நந்தினியும் சம்மதித்தாள். ஏனெனில் இப்போது அவர்களுக்கு ஒரு வேலைக்காரி அல்ல, ஒரு இலவச பராமரிப்பாளர் தேவைப்பட்டார். 3 மாதங்களுக்கு பிறகு கார்த்திக் ஆசிரமத்துக்கு வந்தான். முகத்தில் போலியான பாசம். அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் என்றான். ஆனால் கமலம் அமைதியாக பார்த்தார். சாரதாம்மா இங்கே இல்லை தம்பி. என்ன? அவரை திரு என்பவர் தத்தெடுத்து கூட்டிட்டு போயிட்டார். கார்த்திக் கோபத்தில் வெடித்தான். எப்படி அனுப்புனீங்க? நான் அவரோட மகன். கமலம் அமைதியாக ஒரு கோப்பை எடுத்தார். இது சாரதாம்மா எழுதி கொடுத்த கடிதம். அவருடைய முழு சம்மதத்தோடு தான் போயிருக்காங்க. அதோட காவல்துறைக்கும் தகவல் கொடுத்துருக்காங்க. கார்த்திக் அதிர்ச்சி அடைந்தான். அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, என் மகன் என்னை தேடி வந்தால் நான் என் விருப்பத்தால் தான் போனேன் என்று சொல்லுங்கள். அவனை அடிக்கடி என்னை தொடர்பு கொள்ள சொல்லாதீர்கள். அந்த வரிகள் படித்தபோது கார்த்திக்கின் கைகள் நடுங்கியன. அவன் உடனே திருவின் வீட்டுக்கு சென்றான். வீட்டுக்குள் நுழைந்தவுடன் அவன் கண்கள் நின்றுவிட்டது. சாரதா சோஃபாவில் அமர்ந்திருந்தார். திருவின் குழந்தைகள் அவர் மீது சாய்ந்து கதை கேட்டு கொண்டிருந்தனர். மீரா சமையலறையிலிருந்து, அம்மா உங்களுக்கு சக்கரை குறைஞ்ச காஃபி போட்டிருக்கேன் என்று கூறினாள். அந்த ஒரு அம்மா என்ற வார்த்தை கார்த்திகின் இதயத்தை குத்தியது. அவன் மெதுவாக, அம்மா வீட்டுக்கு வாங்க என்றான். சாரதா அவனை அமைதியாக பார்த்தார். அந்த பார்வையில் கோபம் இல்லை, ஆனால் ஒரு தூரம் இருந்தது. என்னால் உன் கூட வர முடியாதுப்பா. கார்த்திக் அதிர்ந்தான். அம்மா, நான் இப்போ என் புள்ள வீட்டில் இருக்கிறேன். உன்ன மாதிரி இருக்கிற புள்ள வீட்டுக்கெல்லாம் என்னால் வர முடியாது. அந்த வார்த்தைகள் மின்னல் போல் விழுந்தது. கார்த்திக் பேச முடியாமல் நின்றான். திரு உடனே, அம்மா அவங்க பேசுறது கோபத்தில் இல்லை என்றான். சாரதா சிரித்தாள். கோபம் இருந்தா நான் இவ்வளோ அமைதியாக இருப்பேனாப்பா? ஒருத்தன் பெத்த தாயை தேவையில்லாத நேரத்தில் ஆசிரமத்தில் விட்டுட்டு தேவையான நேரத்தில் அழைக்க வரக்கூடாது. கார்த்திக்கின் கண்கள் கீழே குனிந்தது. நீ என்ன அம்மாவா பார்க்கல கார்த்திக்? ஒரு உதவிக்காரியாக பார்த்த அந்த வார்த்தை அவனது மனசாட்சியை நசுக்கியது. திருவின் குழந்தைகள் சாரதாவை கட்டி பிடித்து கொண்டனர். பாட்டி எங்க கூட தான் இருப்பாங்க என்றார்கள். சாரதாவின் கண்கள் மகிழ்ச்சியில் கலங்கின. கார்த்திக் மெதுவாக திரும்பி நடந்தான். அவன் வெளியேறும்போது யாரும் தடுக்கவில்லை. ஏனெனில் சில பிரிவுகள் தண்டனை, சில அமைதிகள் பதிலாகிவிடும். வாசலை கடந்தபோது அவன் மனதில் ஒரு உண்மை மட்டும் பெரிதாக ஒலித்தது. பெற்ற தாயை விட்டவன் ஒரு நாள் பாசத்தாலேயே தோற்க வேண்டியதுதான்.